பரலோகத்தை காட்டினாராம் ஆண்டவர் ஒருத்தருக்கு, நரகத்தையும் காட்டினாராம். நரகத்துல எல்லாரோட கையும் இப்படி இருக்கான், ஒரு கையும் மடிக்க முடியல. ஸோ பெரிய டேபிள் வச்சு ஒரு கதை, டேபிள் ஃபுல்லா ஏகப்பட்ட சாப்பாடு எல்லாம் இருக்கான், பயங்கரமா இருக்கான், எல்லாம் இருக்கு. அதனால எல்லாம் எடுக்கிறான், ஒருத்தனும் அவன் சாப்பிட முடியல. ஏன்னா எடுக்க முடிந்த கை எங்க போகல. இது நரகம். பரலோகத்திலயும் இருக்காங்க, கை மடிக்க முடியல. ஆனா பரலோகத்தில் என்ன பண்றாங்கன்னா எதிரில் இருக்கிறவன் கொடுக்குறான், இவன் அங்க கொடுக்குறான், அவன் இங்க கொடுக்குறான், நிம்மதியா சாப்பிடுறான். புரியுது உங்களுக்கு? புரியல? ரெண்டாவது சொல்றேன். நரகம் போனாலும் புத்தி மாற எல்லாம் ஒண்ணுதான். பரலோகத்திலையும் கை மடியல, நரகத்திலையும் கை மடியல. நரகத்துல எனக்கு எனக்கு எனக்குன்னு எடுக்கிறான், ஒண்ணு வாய்க்கு போகல, எனக்கு கை மடியல, மடக்க முடியல. நரகத்திலையும் கை அப்படிதான் இருக்கு பரலோகத்துல. ஆனா என்ன செய்றாங்க, அண்ணே இந்தாங்கண்ணே சாப்பிடு, இந்தாங்க அக்கா அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. கேரக்டர் எவ்வளவு மாறணுங்கிறதுக்காக. பரலோகத்தை நரகத்தை நமக்கு விளக்குறதுக்கு ஆண்டவர் இப்படிலாம் நிறைய கதைகள் மக்கள் நமக்கு சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரலோகத்தில் எப்படி இருப்பாங்க? வியாதி இல்லை, அங்க ஆஸ்பத்திரி இல்லை, சண்டை இல்லை, அங்க என்னெல்லாம் இல்லை, நிறைய பரலோகத்தில் தான் இருக்காது. அதான் பாடுகிறோம் இல்ல, பரலோகமே என் சொந்தமேன்னு பாடுறோம் பாருங்க. கவலை இல்லை அங்கே, கண்ணீர் இல்லை, வருத்தமோ பசியோ, அந்த நாடு அதாங்க போக போறோம். அந்த நம்பிக்கையில் அந்த பாட்டுலாம் பாடுறாங்க. ஆட்டுக்குட்டியானவர் என்னை மேய்த்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார், பாவம் இல்லை அங்கு. அங்க நம்ம போற ஊரு, அங்க போறதுக்கு இங்க நம்மளை தகுதிப்படுத்துறார் ஆண்டவர். சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை பேர் தெரியும்? வந்துட்டாங்க பல்லோடி ஜபத்தில் 286 நாளுக்கு பிறகு போயிட்டு சட்டுட்டு போயிட்டு வரலாம்னா நம்ம ஊர்னா டவுன் பஸ்ஸை மாற்றிக்கிட்டு நடந்தா வந்து சேர்ந்துருக்கலாம். போனால் வரவே முடியல பாருங்க. 286 நாள் அந்த விண்வெளியில் போய் மாட்டிக்கிட்டு எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? போயிட்டு ஒரு 2 வாரத்தில் வர வேணும்னு போனவங்க அங்கே போய் கவனிங்க, அந்த ஸ்பேஸில், அந்த விண்வெளியில், அந்த விண்வெளி காலத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எத்தனை மாசம் முன்னால பிராக்டிஸ் தெரியுமா, ட்ரைனிங் தெரியுமா? இப்பவும் இன்னும் வெளியே வரல, பூமிக்கு வந்தாச்சு. நம்மள மாதிரி நார்மலா பாடி மாறல, இந்த இயற்கை காற்றுக்கு அடாப்ட் ஆகல, நம்மள மாதிரி சாப்பிட முடியல. இதுக்கும் இன்னும் சில வாரங்கள் ஆகும் இந்த சூழ்நிலைக்கு அவங்க செட் ஆகுறதுக்கு. இங்க இருந்தவங்க தான் அங்க போறதுக்கு அத்தனை மாசம் பிராக்டிஸ் ட்ரைனிங் அவ்வளவு கொடுத்து பயிற்சி பண்ணி அங்கிருந்து எப்படி இருக்கணும். நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், அப்படியே பறந்து போற மாதிரியே போறாங்க. ஒன்று போட்ட அப்படி தான் பிடிக்கிறதா இருக்கு, மேல போதெல்லாம் ஒன்னும் கீழே விழுற, ஏன்னா கிராவிட்டி இல்ல. அந்த புவியீர்ப்பு விசையில ஒரு பொருள் இப்படி விட்டோட கீழே விழுது பாத்தீங்களா, இங்க கையில இருந்து அப்படி இல்ல, இப்படி காத்துல அங்க போறாங்க, இப்படி இங்க போறாங்க. நமக்கு அது வித்தியாசமா இருக்கு. குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேல அந்த புவியீர்ப்பு விசை இருக்காது. அங்க அந்த விண்கலத்தில் அவங்க இருந்து செய்யறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 286 நாட்களுக்கு மேல அங்க இருந்துட்டு எப்படியோ ரீசெண்டா வந்துட்டாங்க. இப்ப உடனே வெளியே வந்துட்டாங்களா, எல்லாம் பார்த்தாங்களா, நல்லா இருக்கீங்களா அக்கா ஆண்டி? இல்ல, இன்னும் அதுக்கு செட் ஆகணும். உடல் போறதுக்கு எத்தனை மாசம் பிராக்டிஸ், எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு அவங்க சரீரத்தை அதுக்கு தங்களை அர்ப்பணிச்சு அந்த ட்ரைனிங்குள்ள போய் அது வரதாங்க போக முடியும். நாளைக்கு போலான்ட்டு பிளைட் ஏறி போற மாதிரி இல்லை இது. அப்ப அதுக்கு எவ்வளவு பயிற்சி. அதே தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில அந்த பயிற்சி தான். இங்க அங்க வாழ்றதுக்கு எப்படி இங்க பழகணும், அங்க எப்படி இருக்க போறோங்கிறது இங்க வாழ்ந்து காட்டணும். அங்க சமாதானமா வாழ போறோம், அங்க சந்தோஷமா வாழ போறோம், அங்க பிரிவினை இல்லை, அங்க கலகம் இல்லை, அங்க சண்டை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போறோம், அதை இங்க நம்ம பழகணும். we have to practice. அந்த நாட்டு சட்டம், அந்த நாட்டு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இங்கேயே நம்ம பழகி ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து இணக்கமா இருந்து மன்னிச்சு விட்டு கொடுத்து மறந்து அன்பு காட்டி ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி, பலவீனரை தாங்குங்கள் இல்ல, தாங்குங்கள் இருக்கு, தாக்குங்கள் இருக்கா? ஒரு இங்கு தூக்கிட்டீங்கன்னா தாக்கு, ஒரு இக்கு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தாக்குகிறவளா அல்ல, தாங்குகிறவளாக
எவ்வளவு நம்ம மாற, எதுக்கு நம்மளை மாத்துறாரு? அந்த நாடு அப்படிதான், அந்த ஊர் அப்படிதான், அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழணும், அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பழக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சபையில நம்மளை வச்சு பழக்கிறார். ஒரு ஆமீன் கேட்கலாமா? வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்படி செய்ய 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 இயேசு போதிக்கிறார் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 3ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஆண்டவங்க பாக்கியம் சொல்றாரு? பணக்காரர்கள் பாக்கியவான்கள் சொன்னாரா? இல்ல. இந்த உலகத்துல ஒரு 10 மாடி கட்டடம் இருக்கிறவங்க பாக்கியவன் சொன்னாரா? இல்ல. இந்த உலகத்துல பெரிய படிப்பாளி பாக்கியவன் சொன்னாரா? இல்ல. அவர் சொன்னதெல்லாமே குணம், அவர் பேசினது எல்லாமே கேரக்டர். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஒரு பெருமை இல்லாம ஒரு சிம்பிளா, எளிமையா, தாழ்மையா, அன்பா, அப்போ கேரக்டர். இயேசு பேசினது எல்லாமே ஆவியில் எளிமை உள்ளவர்கள். 1வது பாக்கியம். 2வது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அடுத்தது குணம், இதுவும் பாருங்க குணம், சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள். அடுத்தது நீதியின் மேல பசிதாகும், இதுவும் குணம் தான், எல்லாமே குணம். பைபிள், ஆண்டவர், பரிசுத்தம், உண்மை, நேர்மை, கர்த்தருக்காக வாழ்றது, அதுவும் சுவாபம் தானே. இரக்கம், குணம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான், அதுவும் குணம். அடுத்தது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அதுவும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, பரிசுத்தம். அடுத்தது சமாதானம் பண்ணுகிறவர்கள், அதுவும் குணம். அடுத்தது துன்பப்படுகிறவர்கள், ஆண்டவருக்காக இதுவும் கேரக்டர், பொறுமையா இருக்கிறது. பரவாயில்ல, ஆண்டவருக்காக தானே, ஏசப்பாவுக்கு தானே, பொறுமை. அப்ப இது எல்லாமே சுவாபம் தான். இயேசுவின் போதனை, நீ பாக்கியவானா மாறணும்னா உன் உள்ளத்தை கவனி. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பூமியில நம்மை வசதியாய் வாழ வைக்க வேண்டும் என்பதல்ல ஆண்டவருடைய திட்டம். அங்கதான் சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பூமியில நம்மளை எல்லா நன்மைகளையும் கொடுத்து சந்தோஷமா எப்பவும் ஒரு ஜாலியா, ஒரு கவலை இல்லாம, கஷ்டம் இல்லாம நம்மளை உலகத்துல வைக்கிறது அல்ல ஆண்டவர் திட்டம். கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல. ஆண்டவர் இயேசுகிட்ட வந்துட்டா ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நிம்மதி, ஜாலி, சூப்பர். அது இல்லைங்க, அதுக்கு இல்லைங்க கர்த்தர் நம்மளை ரட்சித்தது. வாழ்க்கை என்பது கடினம் தான். நம்ம கடினமான வாழ்க்கை வழியா உள்ள கொண்டு போய் நம்ம கேரக்டரை மாத்தி, நம்ம சுவாபத்தை சரிப்படுத்தி, நம்ம இயேசுவை போல மாற்றுவதுதான் கர்த்தருடைய திட்டம். நம்மளை ஆண்டவரை போல மாத்தணும்னு நினைக்கிறாரு. நம்மளை ஆசீர்வாதமா வச்சுக்கிற மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் தருவார், தரமாட்டான்னு சொல்லல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் 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 எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு, ட்ரெஸ், பணம், வீடு, சொத்து, இது இல்லைங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போட்டிருக்கு, உன்னதத்தில் ஆசீர்வாதம் போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளன் போட்டிருக்கு, மேலான ஆசீர்வாதம் போட்டிருக்கு. இப்படிதான் வருது. சகல ஆசீர்வாதங்கள் போட்டிருக்கு, சகல ஆசீர்வாதங்கள். புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்பது வெறும் பணத்தை சொல்லல, ஒரு வீட்டை சொல்லல, வெறும் நிலத்தை சொல்லல. இந்த காலத்தில் அந்த கான்செப்டே மாத்திட்டாங்க. கடவுளை நல்லா வச்சிருக்காரு, ஒரு கார் 2 கார் வாங்கினேன், 3 கார் இருக்கு, வீடு 2 இருக்கு. அதான் ஒரு ஐயா, ஒரு பாஸ்டர் சொன்னார், எத்தனை இருந்தாலும் விட்டுட்டு தானே போற, இன்னைக்கு இயேசு வந்தா விட்டுட்டு தானே, அதை போய் பெருசா பேசுறிய. ஆசீர்வாதம் என்பது வீடு, நிலம், பணம், பொருள் அல்ல. நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், அல்ல சொல்லுங்க. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்வேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒண்ணு இருக்கு கடைசியா, இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 14:13, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், இதோ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டேன், பாருங்க, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள். இப்படி பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் சொல்லிக்கிட்டு வந்த வசனத்துல கடைசியில ஒரு வசனம் சொல்லுது, நீ கிறிஸ்துவுக்குள்ள செத்தாலே பாக்கியம்தான். நீ இயேசுநாதரை ஏத்துக்கிட்டு செத்தாலே பாக்கியவான் தான் நீ. ஒரு ஆமீன் கேட்கலாமா? என்னால உங்களுக்கு கஷ்டம் வருதா, என்னால உங்களுக்கு பிரச்சனை வருதா, என்னால உங்களை அசிங்கமா பேசுறாங்களா, அதை சந்தோஷமா நினைங்க. அதை சந்தோஷமா நினைச்சாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வசனம் இருக்கு தெரியுமா? 5:41 எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக, இந்த பாக்கியம் கிடைச்சிச்சே. ஆண்டவருக்காக நான் இப்படி கேவலப்பட்டுட்டேன், ஆண்டவருக்காக இந்த பிரச்சனையை, அதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சே. நமக்கு பிரச்சனை வரலங்கிறத பாக்கியமா நினைக்கிறோம். பா, கர்த்தர் அற்புதமா பாதுகாத்தாருப்பா, நம்ம இதுக்கு நன்றி சொல்றோம். எவ்வளவு சூப்பரான ஆண்டவர் பா,
அப்படியே அதிசயமா பார்த்தாரு, பாதுகாத்தாரு, கூட இருந்தாரு. பிரச்சனை வராதத நம்ம பாக்கியமா நினைக்கிறோம். அவங்க எப்படின்னா, இது வந்துச்ச, இது எனக்கு கிடைச்சிச்ச, இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்ச, அடி வாங்குறதுக்கு எனக்கு கிடைச்சிச்ச, ஜெயிலுக்கு போறதுக்கு எனக்கு கிடைச்சிச்ச, அதுதான் அவங்க பாக்கியமா நினைச்சாங்க. அவருடைய நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு they were counted worthy. என்ன தகுதியா பார்த்தாரு, அதுக்கு ஒரு தகுதி எனக்கு கிடைச்சிச்சு. அந்த தகுதி, அந்த பாக்கியம் எப்படி? அப்ப அந்த காலத்து சந்தோஷம் எதுல இருக்கு, இந்த காலத்து சந்தோஷம் எதுல இருக்கு? நம்ம எதுல சந்தோஷப்படுறோம்? வராதத சந்தோஷமா நினைக்கிறோம், வராதத சந்தோஷமா நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்ததை சந்தோஷமா நினைக்கிறாங்க. பாடுகள் வந்தது. ஆட்டிடியூட், ஆட்டிடியூட். அவர் நாமத்துக்காக அவமானம் அடைந்ததற்கு தகுதிப்பட்டதுக்காக அவங்க பாக்கியமா. ஆமென். கேட்கலாமா? அப்ப இந்த மாதிரி நம்ம குணத்தை மாற்றுவதுதான் தேவ சித்தம்னு சொல்ல வரேன். நம்முடைய சுவாபங்களை நம்மை திரும்ப சொல்றேன்ல, நம்மள இந்த பூமியில எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து சந்தோஷமா, குஷியா, சந்தோஷமா, ஜாலியா, அப்படியே ஒரு கவலை இல்லாம நம்மளை வைக்கிறது கர்த்தர் சித்தம் இல்ல. அது வல்ல நோக்கம். நம்மை அவரை போல மாற்றுவதுதான் நோக்கம். சோ 10 விதமான பாக்கியவான்கள் சொல்றாரு இயேசு. பவுல் என்ன சொல்றாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இந்த பாக்கியவான்கள் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:22 படிங்க. பவுலின் அற்புதமான ஒரு அதிகாரம். கலாத்தியர் 5:20. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். ஆவியின் கனி இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். பவுல் ஒரு லிஸ்ட் சொல்றாரு. பேதுரு 2 பேதுரு 1:5 இதையோட ஒவ்வொன்னா சொல்ல ஒரு 8 காரியம் சொல்றாருங்க. கூட்டி வழங்குங்கள், நீங்க அதிக ஜாக்கிரதையோட உள்ளவர்களாய். 1 விசுவாசம், விசுவாசத்தோடு 2வது தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், தேவபக்தியையும், சகோதர சிநேகத்தையும், அன்பையும். 8 விஷயம் வராங்க. கூட்டி வழங்குங்கள். இதை கொடுங்க, உங்ககிட்ட இருந்து இங்க பணத்தை கொடுங்க, இதெல்லாம் சொல்லு. அப்ப இதெல்லாம் சுவாபம். பேதுரு ஒரு லிஸ்ட் போடுறாரு 8 காரியம். பவுல் சொல்றாரு ஒரு 9 காரியம். இயேசு ஒரு 10. எல்லாமே சுவாபங்கள். இதெல்லாம் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். இவைகள் நமக்குள் வர 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 வரதான் நாம் இயேசுவை போல மாறுவோம். கை வைத்து ஆமென் சொல்றீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இதை நமக்குள் வர வைப்பதுதான் அவருடைய திட்டம். நம்மை ஆசீர்வதித்து விட்டு போய்விடுவதல்ல. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டுமல்ல. மகிழ்ச்சி வரும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க. இந்த சந்தோஷம் வேற, அந்த சந்தோஷம் வேற. உலகத்துல பொருள் கிடைச்சா சந்தோஷமா இருக்கான், வண்டி வாங்கினா சந்தோஷமா இருக்கும். உலக மனுஷன் உலகத்தின் சூழ்நிலையினால சந்தோஷமா இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெயில இருந்தாலும் சந்தோஷமா இருக்கான். அவங்க சந்தோஷத்தை பாருங்க. எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைவதில்லை. துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே விழுந்தாலும். என்ன மாதிரி சொல்றாங்க பாருங்க. ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார். எங்க சந்தோஷம் அவர் தான். அவரால் தான் நாங்க வாழ்றோம். அவர் தான் எங்களை நடத்துறாரு. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்க சந்தோஷம் அவர் தான். இல்லைன்னா ஜெயில இருந்து எழுத முடியுமா? பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன், ஜெயில இருக்கிறேன், வெளியே வருவனோ வரமாட்டனோ தெரில. பிலிப்பியர் 4:4 ஜெயில இருக்கேன், வெளியே வருவனோ வரமாட்டனோ தெரில அப்படின்னு சோகமா சொல்றாரா? ஜாய் இன் ஜெயில். அந்த பிலிப்பியர் நிருபத்தினுடைய தீம், பிலிப்பியர் நிருபத்தினுடைய அந்த என்ன சொல்றது கருப்பொருளே ஜாய் இன் ஜெயில். ஜே ஜே, ஜெயிலையும் ஜே ஜேன்னு இருக்கலாம். யார் இருந்தா? 3வது ஜே, ஜீசஸ் இருந்தா. அல்ல சொல்றீங்களா? ஜீசஸ் இருந்தா ஜெயிலையும் ஜே ஜேன்னு இருக்கலாம். ஜெயில இருந்து எழுதுறாருங்க. மற்ற எல்லா நிருபத்தை விட ஜெயில இருந்து எழுதுற இந்த நிருபத்துல தான் 16-17 தடவை மகிழ்ச்சி சந்தோஷம் எழுதுறாரு. அப்ப எதை வச்சு சொல்றாரு? சீக்கிரம் சாக போறேங்கிறாரு. ஆனா சொல்ற கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் சீக்கிரம் வருது. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்கு எனக்கு ஆசையா இருக்கு.
ரெண்டில் நெருக்கப்படுறேன். இங்க இருக்கும் ஆசையா இருக்கு, அங்க போக ஆசையா இருக்கு சொல்றாரு. இங்க இருந்தா உங்களுக்கு நல்லது, ஆனா என் சூழ்நிலை பார்த்தா சீக்கிரம் அங்க போயிடுவோம் போல இருக்கு. ரெண்டில் நெருக்கப்படுறேன், அதனால கவலைப்படல. இதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எப்படி பேசுற, எங்க இருந்து பேசுறாரு? ஜெயில இருந்து. ஜெயில இருக்கிற ஒரு ஆள் இப்படி பேச முடியுமா? ஆனா அந்த ஜெயிலையும் நான் தனியா இல்ல, என்னை அழைத்தவர் என்னோட இருக்கிறாரு, என் மீட்பர் என்னோட இருக்கிறாரு, என்னை ரட்சித்தவர் கூட இருக்கிறாரு. இந்த சிறைச்சாலையிலையும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தாருன்னு சொன்ன மாதிரி இந்த ஜெயிலையும் கர்த்தர் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே அவருடைய முடிவு தான். நான் ஜெயிலுக்கு போனாலும் அவர் முடிவு தான், நான் வெளியில இருந்தாலும் அவர் முடிவு தான், கப்பல் உடைஞ்சாலும் அவர் முடிவு தான், பைக் ஆக்சிடென்ட் ஆனாலும் முடிவு தான், மரணம் வந்தாலும் அவர் முடிவு தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இதை புரிந்து கொள்ள ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நல்லது மட்டும்தான் நடக்கும்னு ஒரு எண்ணத்துல நம்ம வந்துடுறோம். நல்லது மட்டும்தான் நடக்கும், லாபம் மட்டும்தான் வரும், ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும், உயர்வு மட்டும்தான் வரும். ஆப்போசிட் சைடு நம்ம நினைக்கிறதே இல்லை, பார்க்கறது இல்லை, அதை நம்ம நினைக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னொரு பக்கம் இருக்கு, வாழ்க்கைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் இயேசு நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் நல்லவர். இதை புரிய வைக்க தான் அவர் ட்ரை பண்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை போல ஆகுதல் என்றால் என்ன? அதான் இயேசு சொன்ன லிஸ்ட். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து, ஆவிக்குரிய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 நம்ம பேச்செல்லாம் மாறிடும், பவுல் மாதிரி ஆயிடும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் அடி, உத, ஜெயிலு, காயம் எல்லாமே சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன ஆயிட்டு? சாதகமாயிட்டு. ஏங்க எனக்கு பிரச்சனை வந்தது, என்ன அடிச்சு உடைச்சு கை கால உடைச்சது நிறைய பேரு சுவிசேஷம் சொல்றதுக்கு சாதகமாயிட்டுங்கிறார். இருக்கா அப்படி? பிலிப்பியர் 1 அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம். என் கட்டுகளாலே சகோதரர் 16 17 14 சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இன்ஸ்பிரேஷன் த்ரூ பெர்சிக்யூஷன். ரைட் இட் டவுன். இன்ஸ்பிரேஷன் த்ரூ பெர்சிக்யூஷன். என் கட்டுகளாலே துணிந்திருக்கிறார்கள். எழுதுறீங்களா? 2 வார்த்தை எழுதுங்களேன். பையில ஒரு பெண் எடுத்து. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்களே நிறைய பேர், எழுதுங்க. சின்ன வயசுல இருந்து எழுப்புங்க, அப்பதான் நீங்க நல்லா வளரலாம். They were inspired. இன்ஸ்பிரேஷன் எதுல வருது? அத மாதிரி செய்யணுங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் அயனாவரத்தில் ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் சாயந்தரம் போயிருக்கிறோம். ஒரு அம்மாவும் ஒரு மகளும் வந்து, அம்மா பாடுறாங்க, மகா கிட்டார் வாசிக்கிறாங்க. அவங்க சின்ன மலை பிலீவர். அம்மா பாடுறாங்க, டாக்டர் அம்மா அவங்க பாடுறாங்க, அவங்க மக வாசிக்கிறாங்க. இப்போ அவங்க மக வீணை எல்லாம் வாசிக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்த்து ரீசெண்டா அவங்க கிட்டார் வாசிக்கிறாங்க. நான் கிட்டார் எப்படியாவது கத்துக்கணும்னு நினைக்கிறேன், முடியாது போல இருக்க. கிட்டார் வாங்க காசு இல்லை, எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 75 ரூபாய்க்கு ஒரு கிட்டார் வாங்கினேன். பழைய கிட்டார். 3வது வருஷம் நினைக்கிறேன், 3வது வருஷம் 4வது வருஷம். பரிதாபமா இருக்கும், பெயிண்ட் கிட்டெல்லாம் போய் பரிதாபமா இருக்கும். பழைய கிட்டார் வாங்கி அதை என் கட்டில் மேல வச்சுட்டு போயிருந்தேன் ஊழியத்துக்கு. நான் ராத்திரி வந்து பார்த்தா நான் இருந்த இடம் பார்த்து ஒழுகி அந்த கிட்டார் மேல தண்ணி ஊத்தி இப்படி இருந்த கிட்டார் இப்படி ஆயிட்டு. நான் வந்து நிக்கிறேன், இப்படி நிக்குது. பக்கவாதம் வந்த மாதிரி எனக்கு கம்பியெல்லாம் டைட் பண்ணி வச்சிருப்போம், இப்படி இருக்கு, வளைஞ்சு போய் இருக்கு. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஒரு ஐடியா வந்துச்சு, ஃபெவிகால் வாங்கினேன். நம்மளே ஃபெவிகால் வாங்கி திரும்ப வச்சு கட்டு போட்டு பிளாஸ்டிக் கயிறு வச்சு இதை இங்க என்ன இழுத்து கட்ட முடியுமோ எப்படி கட்டி கட்டி வச்சு 8 பக்கம் கட்டு, புத்தூர் கட்டு போடுற மாதிரி. அப்பவுமே நான் கட்டு போட்டாள். என் பழைய கிட்டாருக்கு அப்படி கயிறு எல்லாம் போட்டு கட்டி வச்சு, அப்புறம் கிட்டாரு அந்த நோட்ஸ் எங்கேயும் யார்ட்டையும் படிக்கல, அதை பார்த்து இந்த பேப்பர்ல கோடு போட்டு, நம்ம தான் காசு இல்லாம நம்ம தான் பரதேசியா இருக்கிறோமே, அந்த கிட்டார் மாதிரியே கோடு போட்டு அதுல குறுக்க கோடு போட்டு சி எப்படி இப்படி 3 புள்ளி வச்சு பேப்பரை பார்த்து இப்படி பிடிச்சி இப்படி அடிச்சா சத்தம் ஒரு மாதிரி வரும், கிருன்னு வருது, ஒரு டங்குன்னு வரணும். அப்படி வரல,
அதனால அடிப்போம், கையெல்லாம் வலிக்கும். சே கிட்டாரே வேணாம்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு சர்ச்சுக்கு போனா அம்மா பாடுறாங்க, ஒரு பொண்ணு கிட்டார் வாசிக்குது. ஒரு பொண்ணு கிட்டார் வாசிக்குது, நம்ம வாசிக்கலன்னா எப்படின்னு அன்னைக்கு வந்துச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன். அதான் இன்ஸ்பிரேஷன். அவங்கள பார்த்தவொடனே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அம்மா பாட்டு பாடுறதுக்கு மகா கிட்டார் வாசிக்கிறாங்களே, முடியும்பா தம்பி உன்னால் முடியும்னு அன்னைக்கு வந்து அடி அடின்னு அடிச்சு, என்ன கம்பி தான் அருந்து போகும், பரவாயில்ல அடுத்த கம்பி போட்டுக்கலாம். 5 கம்பி ஆயிடும், 6 கம்பி, 5 கம்பி ஆயிடும், அப்புறம் 4 கம்பி ஆயிடும். ஒழுங்கா அடிச்சா தானே. அப்படித்தான் நாங்க கிட்டார்லாம் படிச்சோம். இன்ஸ்பிரேஷன், ஒருத்தர் செய்யறத பார்த்து நமக்கு வருது பாருங்க,